பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. சிலுவை நிழல் ஒளித்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்திலே உங்களை யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அடியனுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். நம்முடைய ஊழியத்தின் மூலமாக படிக்கிற பிள்ளைகள் அவர்களுக்காகவும் என்னுடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுதும் ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு சில தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, மனுஷ முகத்தை பார்க்கிறான், இதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிற தகப்பனே, இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புகிற தேவன், உங்களுடைய வார்த்தையை தியானிக்கலை அடியனை மறைத்து நீங்கள் பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாட்களோட ஒரு வார்த்தையை நான் பார்க்க இருக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிற தலைப்பில், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மளை காப்பாற்ற தப்புவிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி என்ன செய்வார், விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி சாத்ராக், மேஷாத், ஆபித் நேகு இந்த 3 தேவனுடைய பிள்ளைகளும் அவங்க சொல்கிறாங்க. ராஜாவை பார்த்து சொல்கிறாங்க. இதில் என்ன சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னால் பாபிலோனை நேபுகாத் நேச்சார் ஆளும் பொழுது ஒரு சொப்பனம் பார்க்குறாரு. அப்போ இருக்கிற அர்த்தத்தை யாராலையும் பார்க்க முடியல. அப்போ தேவ ஆவியை பெற்றுக்கொண்ட தானியேல் தான் அதனுடைய அர்த்தத்தை சொல்கிறாரு. இப்படிலாம் நடக்க போகுது கடைசி காலத்தில் அப்படின்னு சொல்லி. அப்போ அதேமாதிரி ஒரு பொச்சிலையெல்லாம் அவங்க செய்கிறாங்க. அப்போ தானியேலுடைய அவருடைய விண்ணப்பத்தின்படி சாத்ராக், மேஷாத், ஆபேத் அவங்களையும் விசாரிக்கும்படி அங்கே ஒரு விசாரிப்புக்காரர்களாக அவர் ராஜா வந்து அவங்கள எடுத்துக்கிறாரு. கடைசியில் ஒரு பெரிய பொச்சிலை என்ன செய்கிறாங்க, அவங்க செஞ்சு முடிக்கிறாங்க. 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் 60 முழ உயரம் 6 முழ அகலம் கொண்டு ஒரு பொச்சிலை பண்ணி வைத்து எல்லாரும் வந்து என்ன செய்யுங்க, அதை வணங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் எல்லாரும் வந்து என்ன செய்கிறாங்க, அதை வணங்குவதற்காக வராங்க. அந்த நேரம் பார்த்து பார்த்திங்கன்னா, எக்காலம், நாதசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித வாக்கியங்களும் சத்தத்தை கேட்கும்போது, நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்சார் நிறுத்தின பொச்சிலையை பணிந்து கொள்ள கடவர்கள். யாராவது தாழ விழாமல் போனான், அதை பணிந்து கொள்ளாமல் போனான், அவன் அந்த நேரமே எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்படுவான் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை அவர் ராஜா பிறப்பிக்கிறாரு. உடனே பார்த்திங்கன்னா, அதே மாதிரி நாதசுரம், எக்காலம், கிண்ணறம், சுரமண்டலம், தம்புரு எல்லாம் ஓதும்போது எல்லாரும் நினைச்சாங்க விழுந்து வணங்குறாங்க. ஆனால் சாத்ராக், மேஷாத், ஆபித் நேகு மட்டும் நினைச்ச மாட்டேங்காங்க, வணங்க மாட்டேங்காங்க. எந்த பொச்சிலையும் நாங்கள் நினைச்ச மாட்டோம், வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு சரியான கோவம் வருது. இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இந்த மாதிரி மியூசிக்கெலாம் எல்லாம் போடும்போது என்ன செய்யுங்க, எக்காலம் எல்லாம் ஓதும்போது நீங்கள் மரியாதையாக தாழ விழுந்து வணங்கிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அந்த நேரம் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கு என்ன செய்வார், நீங்களாக்கி விடுவிப்பார். பாருங்கள், எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கு அவர் என்னை செய்வார், நீங்களாக்கி விடுவிப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் மலையை போல் இருக்கலாம். மலை போல எல்லா பிரச்சனையும் பனியை போல மாறப்பண்ணுகிற தேவன் யார் கூட இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். அவர் எரிகிற அக்னியை போல இன்றைக்கி பலவிதமான பிரச்சனைகள் உங்களோட வாழ்க்கையில் வரலாம். ஐயோ, இந்த உலகத்தில் இருக்கிறத விட மறுத்து விட்டால் கூட நலமாக இருக்கும்னு தெரியுதா? ஒரு பிரச்சனையா சுற்றி எக்கச்சக்கமான பிரச்சனையாக இருக்குதா? ஒன்று போனால் அடுத்த ஒரு பிரச்சனை வந்துடுது. எங்கே பார்த்தாலும் பயங்கரமாக இருக்குது, என்னால் தாங்கவே முடியல. இந்த உலகத்தில் இருக்கிறத விட செத்து போனால் கூட நலமாக இருக்குங்கிற அளவுக்கு அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், வேதனைகள், போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை தப்புவிக்க வல்லமையாக இருக்கிறார். எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் இருக்கட்டும், எதை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா உலகத்தில் இருப்பனை காட்டில் உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார், வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஐயோ, எனக்கு விரதமாக யாரை புலிஸ்னு வச்சுட்டாங்களா, மாந்திரிகம் வச்சுட்டாங்களா, அசுத்தா ஏவி விட்டாங்களே, நைட்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது, ஒரே பிசாசு போராட்டமாக இருக்குது, எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் ஒரே தோல்வியாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, இனி வாழ்க்கை அவ்வளோதானா நீங்கள் நினைக்கலாம். எதை குறித்து கலங்காதீங்க. எப்பேற்பட்ட மாந்திரிக அசுத்தான பிடியிலிருந்து தப்பிக்கிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை காப்பாற்றுகிற ஒரு தேவன் உங்களோடு இருக்கிறார். உன்னை காப்பாற்றுவதற்காக, உன்னை ரட்சிப்பதற்காக உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் அவர் உங்க கூட இருக்கிறார். நீங்க அக்னிகள் நடப்பது போல இருக்கலாம், ஏதோ ஆறுகளை கடப்பது போல பல விதமான பிரச்சனைகள் வழியாக நடந்து கொண்டிருக்கலாம். ஆனா எல்லாத்திலிருந்தும் உங்களை தப்புவிக்கிற ஒரு காப்பாற்றுக்கிற ஒரு தேவன் உங்க கூடவே இருக்கிறார். ஆனால் நம்ம யாரை ஆராதிக்கும் போது, ஆண்டவராக இயேசுவை நாம் ஆராதிக்கும் போது, அவரே நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒவ்வொரு சொல்றது நமக்காக சிந்தி மரித்தேன், சதா காலமும் நான் உயிரோடு சொல்லி இன்னைக்கு அவர் உயிரோடுவாராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நான் உண்மையாக நம்ம ஆராதிக்கும் போது முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு
முழு பலத்தோடு கூட உண்மையாக நம்ம ஆராதிக்கும் போது நமக்கு விரதமாக பக்கத்தில் 1000 பேர் வரபத்தில் 10000 பேர்னால வரட்டும், ஆனால் எதுவும் நம்மளை நினைச்சாது சேதப்படுத்தாதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். இன்றைக்கி அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆண்டவரை மட்டுமே ஆராதிக்கிறாங்க, உண்மையான ஜீவனில் தெய்வத்தை மட்டுமே ஆராதிக்கிறாங்க, பொச்சிலையெல்லாம் வணங்க மாட்டோங்கிறாங்க. உடனே அவருக்கு பயங்கரமான கோபம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் இந்த எரிகிற அக்னிச்சுவாலைக்கும் தப்பிப்பார், ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை தப்பிப்பார். அப்படி ஒருவேளை விடிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை, நீ நிறுத்தின அந்த பொச்சலை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிற ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள் அப்படின்னு சொல்லி ராஜாட்டே அவங்க சொல்கிறாங்க. ஒருவேளை எங்கள் ஆண்டவரை நிச்சயமாக எரிகிற அக்னிச்சுவாலைக்கு தப்பிப்பார், ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் தப்பிப்பார். அவர் விடிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு நினைச்ச மாட்டோம், இப்படிப்பட்ட ஆராதனை செய்ய மாட்டோம்னு சொன்னவொன்னே பயங்கரமான கோபம் வந்துட்டு அவங்களுக்கு. கடைசியில் நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் வந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாக அவருடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாக சூடாக்குவதை பார்க்கலும் 7 மடங்கு அதிகமாக சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் எரிகிற அக்னிஜுவாலை போடுவதற்கு அவர்கள் கட்டும்படி தன் இராணுவத்திலே பலசாலியான புருஷனுக்கு கட்டளையிட்டான். அப்போது அவர்கள் தங்கள் சால்வையோடும் நிஸ்ஸாரங்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னிச்சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். பாருங்கள், சால்வைகளோடும் நிஸ்ஸார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடு சேர்த்து நல்லா எவ்வளோ கட்ட முடியுமோ கட்டிட்டாங்க. அதுக்கு திறமையான ஆட்களை வேறு வர வச்சு இராணுவத்தில் அவங்களை எவ்வளோ கட்ட முடியாதுன்னு அவருக்கு பயங்கரமான கோபம். முன்பை விட அக்னிச்சோவை 7 மடங்கு அதிகமாக சூடாக்குங்க, என்னையே இப்படி எதிர்த்து பேசிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சரியான கோபம். கடைசியில் பாருங்கள், அவங்கள அந்த அளவுக்கு ஃபுல்லாக அவனை சுற்றி அந்த அக்னி ஜுவாலைகளை போடுதாங்க. நடந்தது என்ன தெரியுமா? 22 வசனம் சொல்கிறது, ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொண்டு போட்டது. பாருங்கள், ராஜாவுடைய கட்டளை பயங்கரமாக இருக்குது. அவர் பயங்கரமாக கோபப்பட்டு சொல்லிட்டார், 7 மடங்கு அக்னின்னு சொல்லி 1 மடங்குலேயே அங்கே பொசுங்கிடுவாங்க. 7 மடங்குன்னா அப்போ எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கும். கடைசியில் யார் கொண்டு போய் போட போனாங்களோ அவங்க நினைச்சிட்டாங்க, புருஷர்கள் கொண்டு போட்டது. அந்த அக்னி அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்தது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்போது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாக இறந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அளவோ கட்டுண்டவர்களாக அக்னிகளை போடு வைத்தோம் என்றால். அதுக்கு ராஜாவுக்கு பிரயத்தனமாக, ஆம் ராஜாவே அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னி நடுவில் உலாகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமில்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாக இருக்கிறது என்றான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் மட்டும்தான் அந்த பிரச்சனை வழியாக கடந்து போயிட்டு இருக்கிறேன், நான் மட்டும்தான் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறேன், எனக்காக அந்த உலகத்தில் யாருமே இல்லை, பரிந்து பேசுங்க நினைக்கலாம். உங்களுக்கு விரதமாக பேசுகிறீர்கள், உங்களுக்கு விரதமாக பேசலை, உங்களுக்கு விரதமாக கூட்டம் கூடி முறுமுறுக்கிறாங்களா, இல்லாமலாமல் சொல்கிறாங்களா, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் உங்களை கொண்டு போகிறாங்களா, கோர்ட்டில் கொண்டு போய் வைக்கிறாங்களா, ஜெயிலுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்களா, எத்தனை பாடுகள் வந்தாலும் உங்களுக்கு விரதமாக எழும்பலை, உங்களோடு இருக்கிற ஆவியானவரை தான் அவங்க துக்கப்படுத்துகிறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க. ஒரு நாள் வரும்போது யாரெல்லாம் உங்களுக்கு விரதமாக எழும்பினாங்களோ, இவனுக்கு விரதமாக நம்ம இப்படிப்பட்ட காரியத்தை செய்தோம் என்று சொல்லி வேதனைப்படத்தக்கதாக கர்த்தர் உங்களை நடுவிலே மிக 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 உயர்த்தி ஆசிரியக்கப் போகிறார். நம்ம உண்மையாய் கர்த்தரை முழு மனதோடு கூட நம்ம ஆராதிக்கும் போது அவர் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி அதில் எல்லாத்துக்கும் நம்மளை விடுவிக்க தேவனாக இருக்கிறார். இந்த நாட்கள் பாருங்கள், ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிக்க வல்லமராக இருக்கிறார். ஆண்டவர் அப்போ எந்த அளவுக்கு அவங்க ஆராதிக்கிறாங்க பாருங்கள், முழு மனதோடு கூட. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நல்லா துதித்து பாடல் பாடி ஆண்டவர் முழு மனதோடு கூட நம்ம ஆராதிக்கும் போது எப்பேற்பட்ட கவலைகள் சோறுகள் பலவீனங்கள் இருந்தாலும் சரி எல்லாத்துலையும் கர்த்தர் விடுதலையாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். நானும் புறமதுலேருந்து வந்த புதுசில் நைட்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு பாடல் சத்தமாக கேட்கும், துதிக்கிற சத்தமாக கேட்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பாருங்கள், ஆண்டவரை எப்பொழுதும் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் பாருங்கள் பரலோகத்தில் அவர் துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க தேவ தூதர்கள் எல்லாம். அதே போல் இந்த பூமியிலையும் கர்த்தரை நம்ம நினைச்சணும் துதிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரை விரும்புகிறார். எப்பொழுதும் நம்ம அவர் ஆராதித்து கொண்டே இருக்கிறோம். தானியலையும் பாருங்கள் சிங்கக்கபியில் கொண்டு போடுறாங்க, ஆனால் ஆண்டவர் பாருங்கள் அவனையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். அதே போல் இன்றைக்கு அதை பார்த்து கொண்டு இருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சிங்கத்தை போல அக்னியை போல கடல் பொங்குவதை போல அநேக பிரச்சனைகள் தேவையில்லாமல் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கலாம் சத்துருக்களுக்கு மூலமாக. ஆனால் கர்த்தர் எல்லாத்திலும் உங்களை விடுவிக்க போகிறார். எந்த சத்துருக்கள் உங்களை விரதமாக எழும்பினாங்களோ அவங்களே உங்களோடு கூட இருக்கிற பெரியவர், இவனுக்கு விரதமாக நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்களை மூலம் மயப்பட போகிறார். உங்களில் இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும் பெரியவர். எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை உயர்த்த போகிறார். எனவே
நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்பிக்க வல்லமராக இருக்கிறார். நம்ம ஆண்டு விட்டு வலதுபுறம் இடதுபுறம் நினைச்சக்கூடாது, சாயக்கூடாது. இன்றைக்கி அங்கே ராஜாவே கட்டளையிடுகிறார், உயிரே போகுது, சரி ராஜா சொன்னதை நம்ம கேட்போமே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யலை, அந்த சைடு சாயலை. அதே போல் அவ்வளோ வைராக்கியமாக இருக்காங்க ஆண்டு மேலே. அதே போல் நம்மளும் கூட கத்தருக்காக நம்ம வைராக்கியமாக இருக்கும்போது கத்தர் நம்முடைய குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிப்பார். நிறைய சொல்லுவாங்க, கடலுக்கு ஆராதிச்சு என்னடா பிரயோஜனம், சர்ச்சுக்கு போய் என்னடா பிரயோஜனம், வா ஜாலியாக நம்ம என்ன செய்யலாம், சினிமாவுக்கு போகலாம், ஜாலியாக தண்ணி அடிக்கலாம், இந்த உலகத்தை அனுபவிக்கலாம், இப்படி வா அப்படி வான்னு சொல்லி நம்ம என்னெல்லாமோ சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம ஆண்டை விட்டு இணைஞ்சிடக்கூடாது, விலகிடக்கூடாது. கடவுள்னு சொல்லி ஆராய்ச்சி நம்ம என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு காரியம் அற்புதம் நடக்கலைங்கிறதுக்காக இன்றைக்கி ஆண்டை விட்டு நிறைய பேர் யார் கூப்பிட்டாலும் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் எங்கேனாலும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கத்திற்காக நான் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். ஆண்டவரை நான் ஒருபோது விட்டு கொடுக்கவே கூடாது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிக்க வல்லமில்லவராக இருக்கிறார். எரிகிற அக்னிச்சுவாலைக்கு எங்களை தப்பிப்பார். ராஜாவாகிய உம்முடைய கைக்கு அவர் நினைச்சவார் எங்களை தப்புவிப்பார் என்று ஆண்டவருக்காக அவ்வளோ ஒரு வைராக்கியமாக எதையும் நாங்கள் நினைச்ச மாட்டோம், வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்காக உயிரே போகுது. ஆனால் கூட எங்களை ஆண்டவர் தப்பியாமல் போனால் கூட நாங்கள் அவரை விட்டு என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கி நிறைய இடங்களில் பாருங்கள், திருமண காரியங்கள்லாம் பார்க்கும்போது விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இருளுக்கும் ஒளிக்கு ஐக்கியம் ஏது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லிக்கிறது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவரையே விட்டுட்டு நினைச்சிருவாங்க. என்ன ஆண்டவர், எனக்கு இப்போதைக்கு எனக்கு வாழ்க்கை துணை தான் முக்கியம், நான் ஆண்டவருக்காக சர்ச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன், எனக்கு புறமத்தை சேர்ந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்குது, நல்ல வேலையில் இருக்கிறா அப்படின்னு சொல்லி கடைசியில் ஆண்டவரே விட்டுட்டு போயிடுவாங்க. நிறைய பெண்களும் கூட அப்படி தான், நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, அபிஷேகம் பெற்றவங்களாக இருப்பாங்க, வரங்கள் பெற்றவங்களாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் பாருங்கள், அந்த மாப்பிள்ளைக்காக எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரை நான் லவ் பண்ணுறேங்கிறதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நினைச்சவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொந்த தாய் தகப்பன் கண்ணீர் விடுவாங்க. நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், அவன் ரசிக்கப்பட்ட பையன் கிடையாது, ஆண்டவரை பற்றி அறிஞ்ச பையனும் கிடையாது, போனும்போது நீனும் புறம்போதுக்கு போயிடுவேன், என்னால் ஆண்டவரையும் விட்டுட்டு போண்டியே இருக்கும், வேண்டாமா அப்படின்னு சொன்னால் கூட அதெல்லாம் எனக்கு அவர் தான் வேணும், எனக்கு கடவுள் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் பாருங்கள் ஒரு ஆசையில் திருமணம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்குள்ள ஒரே போராட்டம், நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி அவர் அடிக்கிறாரு, மிதிக்கிறாரு, குடிக்கிறாரு, ரொம்ப பயங்கரமான போராட்டமாக இருக்கும். அம்மா நீங்கள் சொன்னது கரெக்டு தான், அப்பா நீங்கள் சொன்னது கரெக்டு தான், நான் ஆராதிக்கிற ஆண்டவரை விட்டுட்டு நான் அந்த அளவுக்கு வந்துட்டேனே, இம்மைக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்காக கொஞ்ச நேரம் சுகத்திற்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், இன்றைக்கி என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் இன்றைக்கி நான் கண்ணீர் விடுறதை என் வாழ்க்கையிலும் கூட பார்த்துருக்கிறேன். பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியத்துக்காகவும் நாம் ஆராதிக்கிற தேவனை நாம் விட்டு கொடுக்கவே கூடாது. ஆண்டவர் நாம் ஆராதிக்க கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பெரிய காரியங்கள் செய்ய வல்லமில்லவராக இருக்கிறார். நானும் கூட பிலிசுனத்தினால் மாந்திரியத்தினால் வாய்க்கப்பட்டு என்னுடைய தகப்பனார், என்னுடைய உடம்பிருந்த சகோதரி, அவருடைய கணவர் அநேக போராட்டங்களை சந்தித்தேன். பிலிசுனியத்தினால் எனக்கு அடிக்கடி வியாதிகள், பலவீனங்கள், எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரே போராட்டம், அடித்தடி சண்டை, தரித்திரம், சாப்பாடு கூட வழி இருக்காது, ஒரே பிசாசுடைய போராட்டத்தில் அந்தளவுக்கு இருந்தோம். ஆனால் எத்தனையோ தெய்வத்தை ஆராதிச்சு பார்த்தேன், என்னெல்லாமோ பூஜை பண்ணி பார்த்தேன், யாகம் பண்ணி பார்த்தேன், ஆனால் எங்குமே கிடைக்காத ஒரு விடுதலை இயேசு இலவசமாக கொடுத்தார். பணத்தினால் அல்ல, இலவசமான ஒரு விடுதலை கத்தர் கொடுத்தார். ஆண்டவர் ஆராதிக்க துதிக்க எல்லா பொல்லாத அசுத்தாவின் கீழிருந்து என்னை விடுவித்து என்றைக்கும் மரித்து போகக்கூடியவன், குடும்பத்தோடு சாக வேண்டிய என்னையும் கூட கத்தர் உயிரோடு கூட அவர் இன்றைக்கு வைத்திருக்கிறார். அதை நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. அவர் எப்பேற்பட்ட தேவன், எல்லா பிலிசுனி கட்டுகளிலிருந்தும் மந்திரவாதினாலும் முடியாததை லட்சமாக பணத்தை கொடுத்தும் கூட எந்த மந்திரவாதினாலும் காப்பாற்ற முடியல, எவ்வளோ பணத்தை கொடுத்தும் கூட எந்த ஒரு பூஜையினாலும் யாகத்தினாலும் முடியாத இயேசு இலவசமாக எனக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எல்லா சிறையிருப்பையும் மாற்ற வல்லமையாக இருக்கிறார். நாம் ஆராதனை செய்யும் பொழுது, நாம் அவரை துதிக்கும் பொழுது, சோதரிக்கும் போது, உண்மையாக அவர் நாம் தேடும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்பையும் மாற்றுவார். என்றைக்கும் நான் ஆண்டவர் தான் நம்பியிருக்கிறேன், ஆண்டவர் தான் ஆராதிக்கிறேன், ஆனால் இப்போ ஏற்பட்ட மலை போல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கலாம், எல்லாத்துலையும் கர்த்தர் அவர் விடுவிப்பார், தப்புவிப்பார். சோர்ந்து போகாதீங்க, நாம் ஜபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, அருமையான நாளுக்காக நன்றி துதிக்கிறேன் சபா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிக்க வல்லமில்லவராக இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கூட வியாதினால் மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கலாம், எல்லா கட்டுகளும் தெரிக்கப்படுவதாக, பிலிசுனத்தினால் மாந்திரியத்தினால் போராடி கொண்டிருக்கலாம், எல்லா கட்டுகளும் தெரிக்கப்படுவதாக. நீர் ஆராதிக்கிற தேவன், எங்களை காப்பாற்றுகிற தேவன், தப்புவிக்கிற தேவன் அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எல்லா வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும். பிலிசுனி மாந்திரிய கட்டுகள், அசுத்த கெட்டுகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் திருமண தடைகள் எல்லாம் மாறுவதாக, மலை போல் இருக்கிற எல்லா பிரிவின ஆவிகள், போராட்டங்கள் எல்லாம் மாறுவதாக. இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக. பக்கத்தில் 1000 வருடத்தில் 10,000 விழுந்தாலும் அணுகாதுன்ற வார்த்தையின்படியே இன்று பார்த்து கொண்டு எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாடு சத்துரு சிங்கம் போல எவனை விழுங்கலாம்னு கரிச்சிக்கிற சிங்கம் போல ஆண்டவரே அவளுக்கு விரதமாக எளிமைக்கலாம் ஆண்டவரே. எல்லா போராட்டங்களும் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும் அப்பா. நீங்கள் அப்படியே அற்புதங்களை செய்ய போறதுக்காக சோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.